ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். 2024ஓடது சரிங்களா? ஸோ இதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. என்னென்ன லெசன்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம என்னென்ன லெசன்லாம் படிச்சா போதும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் பாருங்க. 50 மார்க்ஸ்க்கு 6 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க். இதெல்லாம் நீங்க புக் பேக்ல படிச்சாலே போதும். முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, இது எல்லாமே புக்கு பின்னாடி இருக்கும். நம்ம ஒரு போயம் முடிச்ச உடனே ஒரு நாலு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 3 வினாக்களுக்கு போதும். கன்னி என்பதன் விளக்கம் போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது, இதுவும் போன வருஷம் கேட்டிருக்காங்க. அந்நீரும் மண்ணும் மலையும் அணின்னு, இது வந்து போன வருஷமும் கேட்டிருந்தாங்க. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? பெரிய புராணத்துல இருந்து ஒண்ணு வருது சரியா? இதெல்லாம் 2 மார்க்ஸ். அடுத்த 2 மார்க்ஸ். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. அடுத்தது எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. அப்புறம் தித்திக்கும் தெல்லமுதாய் தான் கொடுத்துருக்காங்க. அடிப்படலாம எழுதுங்க சரிங்களா? அடுத்த 4th ரோம் லெட்டர் 4 மார்க் கொஸ்டின் வந்து காட்சியை கண்டு எழுதணும். அடுத்த பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகளில் எவையேனும் 4 எழுதுக. இதை முடிச்சுட்டு 6 மார்க். அது இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா? ஸோ மிட்டம் எக்ஸாமுக்கு 2 லெசன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 லெசன் நல்லா தரவு பண்ணுங்க, சூப்பரா மார்க் எடுக்கலாம், சென்டம் ஏம் பண்ணலாம். இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு லெசனை நல்லா தரவு பண்ணுங்க, நல்ல மார்க்கே எடுக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரே என்னதுன்னா, சூஸ் த சினானிம்ஸ் ஃபார் அண்டர்லைன் வேர்ட். 3 கொஸ்டின் வந்து சினானிம்ஸ். அடுத்து ஆன்டனிம்ஸ் அடுத்த 3 கொஸ்டினுக்கு வருது. அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், இது வச்சு ஒண்ணு. கம்ஃபர்ட், இதற்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி வர்றது. ஸோ நீங்க புக் பேக்ல இருக்கிற கிராமர் பார்த்தாலே போதும். அடுத்த 8th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சூஸ் அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். அடுத்து 10th கொஸ்டின், ரைட் த ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஃபார் த வேர்ட் தே ஹாவ். அடுத்து 11th கொஸ்டின், ஃப்ரேம் சென்டென்சஸ் யூசிங் ப்ரிப்போசிஷனல் ஃபேஸ். ப்ரிப்பேர் ஃபார். அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் வந்து 2 மார்க், 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் அதுல எழுத சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணும். ரைட் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங், ஏதாவது 2 எழுதா போதும். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆஸ் டைரக்டட் இன்டு பாசிட்டிவ். அடுத்து பங்க்சுவேட். அப்புறம் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த பேராகிராஃப். கோட் ஃபார் மெமரி 5 மார்க்குக்கு வருது. ஸோ புக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஈஸி எழுதிடலாம். நெக்ஸ்ட், ரைட் த லெட்டர்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் இன் யுவர் வில்லேஜ். நெக்ஸ்ட், look at the picture and express your views. அடுத்து ரைட் த பேராகிராஃப் பை டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ். நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.